குளோபல் வார்மிங் அதனால வெப்பம் உயருது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட சரி ஏதோ இந்த ஆளுக்கு சயின்ஸ் தெரியும் போல இருக்குது, குளோபல் வார்மிங்லாம் பேசுகிறாரு, படித்த ஆள் தானே போல இருக்குன்னு நம்பலாம். டிவி சீரியலுக்கு அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறது யார்? அண்ணாமலையோட பேச்சு தான். ஒன்றும் வாயை திறந்தா பொய் பேசுகிறாரு, சரிங்களா? இல்லை அவர் வாயை திறந்தா தான் கட்சிக்காரனோட அந்தரங்க வீடியோக்குள்ளே ரிலீஸ் பண்ணி அவன் கட்சியவே டேமேஜ் பண்ணுறாரு. இதுதான் வந்து இவர் ஐஏஎம்ல வந்து மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்ததா? இதுதான் ஒரு கட்சியை வளர்க்குற லட்சணமா? இன்னைய தேதிக்கு இந்தியாவிலேயே தன்னோட வங்கி கணக்கில் அதிக பணம் வச்சிருக்க கட்சி யார் தெரியுமா? பிஜேபி. 50 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் கிட்ட 55 வருஷம் கிட்டத்தட்ட ஆண்டிருக்காங்க. அவங்கள்ட்ட இவ்வளோ காசு இல்லை. அந்த 3% வச்சுட்டு நீங்கள் எப்படி பெரிய நாங்கள் வந்து இத்தனை பெரிய ஓட்டு வங்கி வந்துடுவோம், அப்படி வந்துடுவோம், இப்படி வந்துடுவோம்னு எப்படி எல்லா இவிஎம் மிஷின்லையும் கோல்மால் பண்ணுவீங்களா? ₹1 கூட கொடுக்காம நான் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா, இந்த தேர்தல் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் போட்டியிடுது. அப்படி இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்க ஒரு சிறப்பு விருந்தினர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கட்சியில் சேர்ந்திருக்காங்க. வணக்கம் நாச்சகம். வணக்கம். எடப்பாடி அவர்கள் பேசுறதுக்கு ஆற்றல்ன்றப்போ அண்ணாமலை பேசுறதும் ஊடகங்கள்ல பெருசா வருது சார். இந்த அண்ணாமலை பேசுறது பெருசா வருது. ஹூ இஸ் அண்ணாமலை? பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட். என்னையிலிருந்து எல்முருகன் டிசைன் பண்ண ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் தான் ஆச்சு, சரிங்களா? அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், சரிங்களா? ஐஏஎம்ல படித்தார். இது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா, ஒரு ஐஏஎம்ல அகமதாபாத்தில் படித்தாரா? படித்த ஒரு ஆள் மாதிரியாக இருக்க அவரோட பேச்சுகள். அவருடைய பேச்சும் அவருடைய நடத்தையும் அவர் மீடியா கிட்ட உபயோகிக்கின்ற வார்த்தைகளும் அவர் ஒரு படித்த ஐஏஎம்ல படித்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கார். அவர் ஐஏஎம்ல படித்தேன் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காரு. ஐஏஎம்ல அவர் படிச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு ஐஏஎம்ல படித்த ஸ்டூடெண்ட்டுக்கான எந்த குறைந்தபட்ச தகுதியும் அவர்கிட்ட இருக்கா? ஒன்றும் வாயை திறந்தா பொய் பேசுகிறாரு, சரிங்களா? இல்லை அவர் வாயை திறந்தா தான் கட்சிக்காரனோட அந்தரங்க வீடியோக்குள்ளே ரிலீஸ் பண்ணி அவன் கட்சியவே டேமேஜ் பண்ணுறாரு. இதுதான் வந்து இவர் ஐஏஎம்ல வந்து மேனேஜ்மெண்ட்டில் படிச்சுட்டு வந்ததா? மேனேஜ்மெண்ட்டுங்கிறத இவர் இப்படி தான் புரிஞ்சு வச்சுக்கிறாரா? அடுத்தவனோட அந்தரங்கத்தை வெளியிடுதல், இதுதான் மேனேஜ்மெண்ட்டா? இதுதான் ஒரு கட்சியை வளர்க்குற லட்சணமா? இவர் வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநிலத்துக்கு தலைவர். இவர் வந்துட்டா தமிழ்நாடே தலைகளை திருப்பி மாத்திடுவேன், ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வந்துருவேன், திராவிடமே இல்லாத ஆட்சியை கொண்டு வந்துருன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த ஊழலை ஒழிச்சிட்டோம்னு அண்ணாமலை சொல்றதை விட காமெடி எதுவுமே இல்லை. அவர் இந்த ஒரு வாட்ச் விஷயத்துல எத்தனை புரண்டு பேசினார் சார். ஒரு வாட்ச், இப்போ நீங்கள் ஒரு வாட்ச், அழகான வாட்ச் கட்டியிருக்கீங்க, அந்த வாட்ச் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லாட்டா உங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒய்ஃப் வாங்கி கொடுத்துருக்கலாம், யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த உங்கள் ஒய்ஃப் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அது எங்கே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு ஒரு பில் இருக்கும் இல்லையா? அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருந்தா அவங்க உங்கள் பர்த்டே கிஃப்ட் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு இந்த கடையில் வாங்கினவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். இவர் அந்த வாட்சுக்கு என்னென்னலாம் சொன்னார், என்னென்ன கதை சொன்னார்? அப்புறம் அந்த பில்லை வேற, அது ஒரு பில்லு வெளியிடுறதுக்கு நல்ல நாள் பார்த்த ஒரே ஆள் இந்தியாவில் இவர் தான். ஏப்ரலில் சொல்லுவேன், மேல சொல்லுவேன், ஜூனில் சொல்லுவேன்னு ஒரு பில்லு மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்கள் அதுக்கு 1008 பொய். அப்படிங்கும்போது இவருக்கு ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்கா? அப்புறம் என்ன சொன்னார்? என்னோடய ஆஃபீஸ் பில்லை வீடு வாடகையை வந்து இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்துப்பாரு, அதை இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்துப்பாரு. இதெல்லாம் வந்து நம்பக்கூடிய உண்மைகளாக இருக்குதா யாருக்காவது? ஒரு பெரிய தேசிய கட்சியோட தலைவர், உங்களுக்கு பில்லெல்லாம், உங்களோட பில்லெல்லாம் வந்து வேற ஒருத்தர் தான் பேர் பண்ணிப்பாருனா இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா? இவருக்கு ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்கா? ரெண்டாவது, அந்த பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு வரலாம். நீங்கள் வந்து அந்த சந்திரசூட்டுங்கிற ஒரு நல்ல நீதிபதி, ஜனநாயகத்தை நம்புகின்ற ஒரு நீதிபதி இருந்ததுனால இவங்க ஊழல் வெளியே வந்துச்சா இல்லையா? எலக்டோரல் பாண்ட்ஸில், தேர்தல் பத்திரத்தில் அதிகமாக வாங்கின கட்சி யார்? பாஜக. எத்தனாயிரம் கோடிகள் வாங்கியிருக்காங்க? 11,000 கோடிகள். அதில் இன்னைக்கு வந்து நீங்கள் இன்னைய தேதிக்கு இந்தியாவிலேயே தன்னோட வங்கி கணக்கில் அதிக பணம் வச்சுருக்க கட்சி யார் தெரியுமா? பிஜேபி. எப்படி வரும் அந்த கட்சிக்கு காசு? 10 வருஷம் தான் நீங்கள் ஆண்டிங்க, 50 வருஷம் ஆண்டாங்க காங்கிரஸ். 50 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் கிட்ட 55 வருஷம் கிட்டத்தட்ட ஆண்டிருக்காங்க.
அவங்கள்ட்ட இவ்வளோ காசு இல்லை, சரிங்களா? ஆனால் உங்கள்கிட்ட 12,000 கோடிகள் அஃபிஷியலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா அன்அஃபிஷியலாக எவ்வளோ இருக்கும்? இது அஃபிஷியல் கணக்கு 12,000 கோடி, யார்கிட்டமே இல்லை சார். 12,000 கோடி நீ வச்சுருக்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நேர்மையாக வந்த காசா? ஒரு பைசா அதில் நேர்மையாக வந்த காசு கிடையாது. அப்போ நேர்மையாக வந்த காசு கிடையாது, யார்கிட்ட வாங்கணும் எப்படி வாங்கணுங்கிறதுக்கு நீங்கள் வந்து ப்ரூஃபை வெளியே விட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஊழல் செய்யாதவங்கன்னு எவனாவது நம்புவானா? அதை எதிர்த்து யாரும் பிரதானமாக பேசவே இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, அது எந்த ஊடகங்களும் வெளியிடுவது. இப்போ வட இந்தியாவில் இதை பற்றின பெரிய அளவில் காங்கிரஸ் பேசத்தான் செய்யும், டெஃபினட்டாக அந்தந்த மாநில கட்சிகள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டியில் அவர் பேசினார், அந்த பேச்சுக்காகவோ என்னமோ தெரியல அவரை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை. அப்படி எதிர்கட்சிகள் அவருடைய பேச்சை பேசிட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேராமல் தடுப்பதில்லை. இன்றைக்கி இருக்கிற அந்த வட இந்திய ஊடகங்கள் அதில் பெரும் பங்காற்றுக்குது. அதுக்காக இவங்க ஊழலே செய்யலைன்னு சொல்லிட முடியுமா? இன்றைக்கி இந்தியாவிலேயே இந்த 10 வருஷம் ஆண்டதில் இவ்வளோ கோடி சொத்துக்கள் கையில் வச்சுருக்க, இவ்வளோ கோடி பேங்க்கில் வச்சுருக்க, ஒரு அதிகாரப்பூர்வமாக வச்சுருக்க, அஃபிஷியலாக வச்சுருக்கிற ஒரு ஆட்கள் அப்படின்னா அது பாஜக தான். அப்படின்னா இதுதான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் கட்சின்னு அர்த்தம். அப்போ ஊழலை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவர் அது என்னன்னா, அண்ணாமலை வந்து ஊடகத்தில் ஏன் திருப்பி வரார் அப்படின்னா அவரோட அந்த என்னது அசிங்கமான மொழி, அவருடைய அந்த அருவருப்பான உடல் மொழி, எல்லாத்தையும் அண்ணே அப்படின்னு அந்த பேசுகிற ஒரு ஆர்டிஃபிஷியல் துணி, இது எல்லாமே வந்து என்னென்னா பார்க்குறவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது சார். டிவி சீரியலுக்கு அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறது யார்? அண்ணாமலையோட பேச்சு தான். அப்போ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் அவர் வந்து பேசுகிறது எந்த இடத்துலையும் எஜுகேட்டிவாக இருக்கா? யாரையாவது அதை வந்து பலப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கா? இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா? எதுவுமே இல்லை. அதில் இன்ஃபர்மேஷனும் இருக்காது, அது வந்து ஒருத்தனை எஜுகேட் பண்ணுற மாதிரியும் இருக்காது. அது ஒரு 3ஆம் தர சீரியல் பார்க்குற இந்த டிவி நாடகங்கள், அந்த மாமியார் மருமகளை கொள்கிற மாதிரியான டிவி நாடகங்கள் வருது இல்லையா, அதை விடவும் மோசமான ஒரு 3ஆம் தரமான பேச்சுகள் வந்து மக்களை என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு பொழுதுபோக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்களே ஒழிய, அதை நிறையா நேரம் நம்ம டிவியில் அண்ணாமலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எலிஜிபிள் லீடர்லாம் கிடையாது. அவர் வந்து தமிழக அரசியல் இன்னைக்குல என்னைக்குமே அவர் ஒரு பர்ஃபார்ம் தான். அப்படி இருக்க அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு கடுமையான போட்டின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவையில சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதிமுக கோட்டையா கோவை எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, அப்படி இருக்கிற இடத்துல அண்ணாமலை நிற்கிறாரு. அவர் இன்னைக்கு பேசலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் நம்ம லூஸ் தரமாக வளருவோம் தெரியுமா? சில நேரம் இந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ஒன்றுமே தெரியாத கேள்வி இருக்கும், ஆனால் அதுக்கு 4 பக்கம் 5 பக்கம் ஆன்சர் எழுதுவோம். சுற்றி ஆன்சர் தெரியல, ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கரெக்டாக கிறிஸ்பாக ஒரு பக்கத்துக்கு எழுதிட்டு வந்துடுவோம். தெரிலன்னா என்ன பண்ணுவோம்? சுற்றி எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான் 4 வாட்டி போட்டு நம்மளாம் பெரிய டெஃபினேஷனை போட்டு அந்த மாதிரி ஒரு பயம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. தினமும் மீடியா முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனமான லூஸ் ஸ்டாக் வந்து நிறையா விட்டுகிட்டே இருக்கார். அதில் இவர் தன்னைத்தானே நானே ஜெயிச்சிருவேன் எப்படி 3% ஓட் பேங்க் வச்சுட்டு நீங்கள் எப்படி கோயம்புத்தூரில் ஜெயிப்பீங்க? கோயம்புத்தூரில் இல்லை, என்டையர் தமிழ்நாட்டிலே நீ எப்படி பெரிய கட்சியாக வருவேன்? வெறும் 3% ஓட் பேங்க், உங்களுக்கு ப்ரூவ்டு ஓட் பேங்க்னா ஒன்லி 3%. அந்த 3% வச்சுட்டு நீங்கள் எப்படி பெரிய நாங்கள் வந்து இத்தனை பெரிய ஓட்டை வாங்கி வந்துடுவோம், அப்படி வந்துடுவோம் இப்படி வந்துடுவோன்னு எப்படி எல்லா இவிஎம் மிஷின்லேயும் கோல்மால் பண்ணுவீங்களா? எப்படி அது சாத்தியம்? இல்லை, இது வரைக்கும் இந்திய தேர்தல் வரலாற்றில் 3% இருந்துட்டு ஒரே நாளையில் ஒரே தேர்தலில் டபுள் டிஜிட் வாங்கியிருக்காங்களா எங்கேயாவது? பெரிய லீடர்ஸ் இருந்தால் கூட அது சாத்தியம் இல்லை. 3% இருந்துட்டு ஒரே நாளில் நீங்கள் 15% 20% எல்லாம் வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிஜேபி இங்கே என்ன வேலை செஞ்சுருக்கு? 10 வருஷம் மோடி இருந்தார் சார். அவர் மோடி தமிழ்நாட்டுக்கு உருப்படியாக கொடுத்த திட்டங்கள், லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5 தடவை 6 தடவை இவர் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவர் மாதிரி வந்துட்டு போயிட்டால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அது நார்த் இந்தியாவில் எடுபடும், தமிழ்நாட்டில் அது எடுபடாது. அப்படிங்கும்போது இவங்க மோடி அடிக்கடி இங்கே வரதுனாலையோ, அண்ணாமலை வந்து பெரிய அளவுக்கு வந்து மீடியாவில் உட்காந்து பேசுகிறதுனாலையோ, இப்போ திமுகவில் எப்படி அவங்களுக்குன்னு ஒரு பெய்டு சேனல் ஒரு 50 சேனல் இருக்க மாதிரி இங்கே வந்து பிஜேபிக்கும் பெய்டு சேனல் இருக்குது. அவர்களுக்கும் வந்து அவங்களும் வந்து பெரிய அளவில் அண்ணாமலைக்குன்னு ஒரு வார் ஹவுஸ், அந்த வார் ஹவுஸ் 3 கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி அண்ணாமலைங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு வேலை பார்த்துருக்குது ஒரு வார் ஹவுஸ். அப்படிங்கும்போது இவர்கள் திரும்ப வந்து இந்த ஐடி டெக்னாலஜியை வச்சு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடி விங் வச்சு நீங்கள் செலுத்திக்கிட்டே இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்புறது, அப்புறம் அந்த பொய்யான தகவல் மூலமாக அண்ணாமலைங்கிறவர் என்னமோ பெரிய இவர் மாதிரி ஒரு சித்திரத்தை உடைக்கிறதுலாம் இருக்குல்ல. இப்போ அவர் வந்து முட்டை மார்க் வாங்குவார்,
கோவையில் முட்டை மார்க்கெட் நோட்டா விட கம்மியாக வாங்குவார். அன்னைக்கு தெரியும், ஐயா நீ பேசுனது கெட்ட வார்த்தை அத்தனை இவ்வளோக்கு தானா, இந்த நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்குறதுக்கு தான் நீ இவ்வளோ பேச்சு பேசுனியான்னு அன்னைக்கு இதே ஊடகங்கள் அவரை காரித்து போகும். ஆனா அதுலயும் ஒரு பர்டிகுலர் குரூப் அண்ணாமலை மேதை, அண்ணாமலை மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா என்னென்னலாம் மாறுற மாதிரியான ஒரு பார்வை வைக்கிறாங்க. அது யார் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வலதுசாரிகள். இங்கே படித்து திடமான சிந்தனையோடு இருக்கிற எந்த கட்சியுமே சாராதவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, எந்த கட்சியுமே நான் இல்லை, ஆனால் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து யாராவது ஒருத்தங்க அண்ணாமலை இப்படி இருப்பார் இப்படி பண்ணிடுவார்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஒரு நல்ல அனலிஸ்டாக ஒரு நல்ல ஒரு சாதாரண ஒரு விஷயத்த யாருமே வந்து அண்ணாமலை ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட். இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சங்கிகள் திருப்ப அண்ணாமலை வந்தால் அதை புரட்டிடுவார், இதை உருட்டிடுவார், மணலை கயிறை திரிச்சிருவார், அந்த பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார்னு எதையாவது ஒரு பொய்யை வந்து அவர்கள் திட்டமிட்டு பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் 4 வரும்ல, அன்னைக்கு தெரியும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தரால் வந்து இருந்த 3% ஓட்டு பேங்க்கும் 2% போச்சு, இல்லை 1.5% போச்சு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும். நீங்கள் இவிஎம் மிஷினில் வேணால் கோல்மால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணி அதை வேணால் பண்ணலாமே ஒழிய அதுக்கும் சாத்தியம் இருக்கான்னு தெரியல. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நாங்கள் வந்து அண்ணாமலை பெரிய லீடர், அண்ணாமலை உருட்டிடுவார், அண்ணாமலை புரட்டிடுவார், நீங்கள் எதுவுமே வேண்டாம். அண்ணாமலை அந்த ஒத்த வாட்சுக்கு சொன்ன பொய்கள் போதும், அதை வச்சு அண்ணாமலை சொன்ன கட்டுக்கதைகள் அப்படின்னு ஒரு புக்கே போடலாம். ₹1 கூட கொடுக்காம நான் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதான் சொல்கிறேன், நமக்கும் காமெடிக்கு கண்டென்ட் வேணும் சார், சரிங்களா? எலெக்ஷனில் எல்லாருமே சூடாக பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால நமக்கு வந்து ஒரு காமெடி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அது அண்ணாமலை பார்த்து, அண்ணாமலை வீடியோஸ் பார்த்து நம்ம சிரிச்சு பண்ணி தான். ₹1 கூட கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஊழலே செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த தெலுங்கானா தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த கர்நாடகா தேர்தல், இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ₹2000 அது காசு கொடுத்துச்சு. பிஜேபி கவர்மெண்ட் மேல பெருசா வச்ச அந்த 40% சிஎம் அப்படின்னு சொல்லி சிஎம் 40% அலிகேஷன், அது வந்து 40% கரப்ஷன் கமிஷன் தான் வந்து கர்நாடகாவில் இவங்க ஆட்சி எழுந்ததுக்கே காரணம். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ செய்திகள் இவ்வளோ தூரம் மக்களை போய் சேர்ந்துருது, நீங்கள் வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டில் 40% வாங்கினீங்கன்றது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, அதனால தான் ஆட்சியை இழந்தீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறமும் உட்காந்து நாங்கள் ஊழலே செய்ய மாட்டோம், ₹1 கூட கொடுக்க மாட்டோன்றதெல்லாம் இது என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டா? உண்மையிலுமே இது மக்களை வந்து எஜுகேட் பண்ணுற கண்டென்ட்டா? யோசித்து பாருங்கள். அப்போ இது என்னன்னா உண்மையிலுமே என்ன சொல்றது, அண்ணாமலை இஸ் நாட் அ லீடர், ஹீஸ் அ வெரி குட் என்டர்டைனர், அவ்வளோதான். காவிரி தண்ணி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, காங்கிரஸ் கவர்மெண்ட் தரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு வாதம் இருக்குது பிஜேபி. ஆனா அங்க தண்ணி தரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் போராட்டம் வந்தவரே முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தான். இப்போ அதே மாதிரி இப்போ ரீசெண்டா கோயம்புத்தூர்ல தண்ணி இல்ல, வெயில் ரொம்ப வாட்டி வதைக்குது, இதுக்கு காரணம் சொல்றாரு. அதுதான், அதனால தான் நான் சொன்னேன், கேட்டேன். அவர் வந்து உண்மையிலுமே ஐஏஎம்ல படித்த யாராவது இப்படி சுய சிந்தனை இல்லாமல் பேசுவாங்களா? நீங்கள் குளோபல் வார்மிங் அதனால வெப்பம் உயருது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட சரி, ஏதோ இந்த ஆளுக்கு சயின்ஸ் தெரியும் போல இருக்குது, குளோபல் வார்மிங்லாம் பேசுகிறாரு, படித்த ஆள் தானே போல இருக்குன்னு நம்பலாம். நீங்கள் வந்து அது டிஎம்கே வந்து திட்டணுங்கிறதுக்காக ஒரு லாஜிக் இல்லாமல், பேசிக் லாஜிக் இல்லாமல் வெப்பநிலை உயர்வதற்கு திமுக தான் ஒரு அரசியல் கட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது இது முட்டாள்தனமா இல்லையா? அப்போ டெல்லியில் வந்து இவ்வளோ தூரம் மாசடைஞ்சிருக்குது, அதுக்கு பிஜேபி தான் காரணம் நம்ம இங்கேருந்து சொல்லலாமா? டெல்லியில் ஒவ்வொரு குளிர்காலத்தின் போதும் உங்களுக்கு வந்து அங்கே அந்த இது ஃபாகு நிறையா வந்துடுது, மூச்சே விட முடியாமல் மக்கள் சிரமப்படுறாங்க. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கே வந்து காமெடி வருது பார்த்தீங்களா? இல்லை பிஜேபி பற்றி பேசணுன்னு இவ்வளோ நேரம் சீரியஸாக இருந்தால் நீங்களே இப்போ காமெடி கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அதுதான் சார் பிஜேபியோட. பிஜேபியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பப்புன்னு சார். ஒன்று சயின்ஸே தெரியாத ஒரு கூமுட்ட கூட்டமாக இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தான் வந்து குளோபல் வார்மிங்க்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமாக பேசிக்கிற ஒரு கூட்டம் தான் வச்சு. அது ஒரு பஃபூன் கூட்டம் தான் ஆக்சுவலி. சயின்ஸை நம்பாத, டெமோக்ரஸியை நம்பாத, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க தெரியாத ஒரு கூட்டம் என்ன கூட்டமாக இருக்கும்? மாடு கூட சிந்திக்கிற கூட்டமாக தான் இருக்கும். இவர்கள் எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு மழுங்கணுக்கப்பட்ட ஒரு பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட ஒரு கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டத்தில் போய் அண்ணாமலை இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறாங்கிறத அன்னைக்கு தேவைக்கான ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு கண்டென்ட் தான் ஒழிய அவரை வந்து நான் எப்பயும் பர்சனலாக சீரியஸாக எடுத்துக்கிட்டது கிடையாது.
இவர் டிஆர்பி ராஜா வந்து அமைச்சர் டிஆர்பி ராஜா கோயம்புத்தூர்ல போய் பிரச்சாரம் பண்றாரு இவர் கணபதிக்கு தேவரா. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கோவையில ஜெயிக்கிறோம், மட்டன் பிரியாணி போடுறோம், அதாவது ஆடு பிரியாணி போடுறோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது இந்த 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 காமெடி கண்டென்ட் கொடுக்கறது, அப்புறம் வந்து வன்முறையான விஷயங்களை பேசுறது, இதில் ரெண்டுலேயுமே வந்து பாஜகவும் சரி பிஜேபியும் சரி, இந்த பாஜகவும் சரி டிஎம்கேவும் சரி ரெண்டுமே பிஹெச்டி வாங்கினவங்க சார். வெறுப்பு அரசியலில் வளர்ந்த இயக்கங்கள் இது ரெண்டுமே. திமுகவுமே பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்லிட்டு கடைசியில் அது பார்ப்பன மக்கள் எதிர்ப்பு மாதிரி அது அவங்க பண்ணினாங்க சரிங்களா. அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பரசியின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி தான். இந்த பக்கம் இவங்க இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு, இந்து மதம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வெறுப்பில் வளர்ந்த கட்சி தான். அதனால் இவங்க என்ன, நான் எப்பயுமே அடுத்தவனை வெட்டுறது, குத்துறது, இந்த மாதிரி அஹிம்சைக்கும் எதிரான ஒரு விஷயங்களை, மனிதர்கள் அமைதியாக வாழ்வதற்கு அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிற இரண்டுமே வந்து ஒரு என்னது மனித நேயத்துக்கு எதிரான ஒரு இயக்கங்கள் தான் ரெண்டுமே, திமுகவும் சரி பாஜகவும் சரி. அப்போ அதில் டிஆர்பி ராஜா வந்து என்னமோ அன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. திமுக காரன்னா யார் தெரியுமா, திமுக காரன்னா இப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் இருப்பான். இவர் எல்லாரும் நலமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அப்படின்னோடனே இவர் எடப்பாடி ஆப்போசிட் ஒரு அதிகம் விட்டுருந்தார். அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி எப்பயுமே மக்களை வந்து வயலண்ட்டாக யோசிக்க வைக்கிற மாதிரி, இல்லை ஒரு வயலன்ஸை செய்கிற மாதிரி பேசுகின்ற ஒரு இயக்கம் பொலிட்டிக்கல் அரசியல் இருக்கவே, அந்த எலக்டோரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே நீங்கள் அரசியலுங்கிறதெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு மனிதனாக யோசிக்கும் போது இங்கே மனிதன் மட்டும்தான் இருந்தால் தான் இந்த பூமி அமைதியாக இருக்கும் இல்லையா. அப்போ நம்மளோட அரசியல் தேவைக்காக நாம் ஒரு எம்பி ஆகணும், நாம் ஒரு எம்எல்ஏ ஆகணும், நம்ம கட்சியிலேருந்து 30 பேர் எம்பியா 39 பேர் எம்பியாக போயிடணும் அப்படிங்கிற நம்மளோட சுயநலத்துக்காக ஆடுற வெட்டுறோம், ஆடை குத்துறோன்னு நீங்கள் வன்முறையாக பேசக்கூடிய பேச்சு வந்து லீகலி இட் இஸ் ராங். அண்ட் தார்மீக ரீதியாகவும் அது ரொம்ப தவறு, இந்த வெட்டுறோம் குத்துறோன்னு பேசுகிறது. நீங்கள் அண்ணாமலையை வந்து வேறு எப்படியும் சர்காஸ்டிக்காக சொல்லிட்டு போகலாம். இப்போ அண்ணாமலையை நான் பஃபூன்னு சொல்கிறேன், இது வந்து அவர் ஒரு காமெடி கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறேன். ரியாலிட்டி அதுதான், அவர் நிஜமாலுமே ஒரு காமெடி கண்டென்ட்டு தான். இது வந்து உங்களுக்கு பார்க்குறவங்க யாருக்கும் அந்த வன்முறையை தூண்டாது, ஆனால் யோசிக்க வைக்கும். அவன் உண்மையிலுமே வந்து அண்ணாமலை ஆமால வாட்சிக்கு வந்தாலும் வந்து 1000 போய் சொன்னார்ல, அப்புறம் என்னது என் மக்கள் என் பயணமா, அதுக்கு நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் அப்படி தான் அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போனார். ஜனவரி மாதம் ஆரம்பித்து கடைசியில் ஏப்ரல் மாதத்தில் போனாருன்னு நினைக்கிறேன். அப்படி மார்ச்சில் எல்லாமே அவர் ஒரு பொய், ஒரு திட்டமிடாத தன்மை, இதில் அப்புறம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது, ஆர்டிஃபிஷியலாக பண்ணி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும். அப்போ அந்த விஷயங்களை மக்கள் உணர்வாங்களா, நீங்கள் ஆடுவோம் வெட்டுவோம் குத்துவோங்கிறது வந்து இது வந்து உண்மையிலுமே தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்குள்ளே வருமானதும் தெரியல. அவர் இப்படி பேசுகிறது எல்லாமே அது உண்மையிலுமே ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். அதாவது அது டிஆர்பி பாலு பையன் பேசினாலும் சரி, அது யார் பேசினாலும் சரி, வந்து வன்முறையை தூண்டக்கூடிய எந்த பேச்சுமே அது வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அது அண்ணாமலையை பேசினாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலை தான் அறிவில்லாமல் பேசுகிறான்னா நீங்கள் ஏங்க இப்படி பேசுகிறீங்க தானே சொல்லுவாங்க இல்லையா. அதனால் வந்து இங்கே அதான் சொல்கிறேன், பிஜேபியும் டிஎம்கேவும் இந்த மண்ணுக்கு வன்முறையை தான் விதைக்குமே ஒழிய ஒரு மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் இருவருமே செய்ய மாட்டார்கள். இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து